ஹே ஹாய்டி, வா. வாமா பிரியா, வந்து நலுங்கு வை. வேணா சங்கீதா, யாராவது வைக்காதவங்கள வைக்க சொல்லு. குழந்தை இல்லாத வந்துட்டா. ஏன் ஆண்டி, அவ வச்சா என்ன? அம்மாடி, உனக்கு புரியாது. பெரியவங்க சொன்னா அதுல ஒரு விஷயம் இருக்கும். என்ன மாப்பிள இது? அபி விடு, நான் தான் சொன்னேன்ல நான் இதுக்கெல்லாம் வரமாட்டேன்னு. நீ தான் கூப்பிட்ட. இல்லம்மா நீ வை. இல்லை வேணாம் ஆண்டி, பரவாயில்ல, எனக்கு இதெல்லாம் பழகி போயிடுச்சு. பிரியா நல்ல பொண்ணு. நான் சொன்னது தப்பு இல்லைன்னு அவ புரிஞ்சுக்கிட்டா. அபி எது தப்பில்ல? அபி நீ சும்மா இருமா. இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி சொல்ல போறீங்க? குழந்தை இல்லைன்னா என்ன இப்போ? வாழ்த்துறதுக்கு நல்ல மனசு இருந்தா போதும். உங்கள மாதிரி மனசு இருக்கவங்க வாழ்த்தாதான் எங்களுக்கு பயமாவே இருக்கு. நான் உன் நல்லதுக்கு தானம்மா சொன்னேன். எது ஏன் நல்லது? இப்ப அவ எனக்கு நலங்கு வச்சா இந்த குழந்தை கலைஞ்சிருமா என்ன? நீங்களும் ஒரு பொண்ணு தானே, நீங்க அவ இடத்துல இருந்து பார்த்தாதான் தெரியும். பி விடுடி. நான் உனக்காக மட்டும் பேசல பிரியா, நானும் இந்த ஸ்டேஜை தாண்டி தான் வந்திருக்கேன். எனக்கும் அபாஷன் ஆகிதான் குழந்தை உருவாகி இருக்கு. ஏன் என் அத்தைக்கும் தான். எங்களுக்கு குழந்தை இல்லைன்றதை விட நீங்க இப்படி பேசுறதா ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாங்க என்னமோ பெரிய தப்பு பண்ணிட்ட மாதிரி இந்த உலகத்துக்கே நாங்க அன்ஃபிட்ன்ற மாதிரி யோசிக்க வைக்கிறீங்க. ஐயோ அபி அபி பாத்துமா. ஏன் இப்படி பண்ற? குழந்தை உருவானத ஒரு பொண்ணுன்னு ஏதாச்சும் ரூல்ஸ் இருக்கா என்ன? இன்னும் எத்தனை வருஷம் தான் இப்படி சொல்லி எங்களை பிரிக்க போறீங்க? இந்த சாதி மதம், இவங்க தான் இது பண்ணணும், இவங்க இது பண்ணக்கூடாது, அது இதுன்னு நீங்க எல்லாம் மாறவே மாட்டீங்களா? நவுரு ஜமுனா, நீ வா பிரியா. நான் சொல்றேன், நலுங்கு வைமா. இல்லம்மா. மா நீ நலங்கு வை. யார் என்ன சொன்னாலும் நீ கண்டுக்காத. உன் நல்ல மனசுக்கு வாழ்த்துனா என் பொண்ணு நல்லாதான் இருப்பா. நீ வை பிரியா. இதோட ஃபுல் வீடியோ பார்க்க ஹேண்டில் கீழ இருக்க ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க.